ஹாய் குட்டீஸ். இப்ப நாம திருக்குறள்ல 5வது அதிகாரம் இல்வாழ்க்கையில 3வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத் தலைவன் யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், அவங்க என்னென்ன கடமைகளை ஆற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம்னா, முதல்ல தன் மூதாதையர், அதாவது தன் குடும்பத்துல தனக்கு முன்னால அப்பா தாத்தா அவங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்க அது நீத்தார் பெருமையில சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி முன்னோர்கள். இது அவங்க குடும்பத்துல வாழ்ந்தவங்க. நீத்தார் பெருமையில நம்ம உலகத்துல வாழ்ந்த அரிய பெரிய செயல்கள் செய்து வாழ்ந்துட்டு போயிட்டவங்கள சொன்னோம். இப்போ இவன் குடும்பத் தலைவருடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல முன்னால வாழ்ந்தவங்க, அவங்க தான் மூதாதையர். அந்த மூதாதையருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாம தெய்வங்களை வணங்கணும். அதுவும் இல்லாம விருந்தினர்கள், வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை உபசரிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம தன் சுற்றத்தார்கள், தன்னுடைய அவங்க குடும்பத் தலைவரோட பிறந்தவங்க, குடும்பத் தலைவியோட பிறந்தவங்க, அதாவது அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, தாத்தா கூட பிறந்தவங்க, பாட்டி கூட பிறந்தவங்க, இப்படி நிறைய ரிலேட்டிவ்ஸ், பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கவனிக்கணும். அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கணும். அப்போ எத்தனை பேர்? மூதாதையர்கள் வழிபாடு செய்யணும், தெய்வ வழிபாடு செய்யணும், விருந்தினர்களை கவனிக்கணும், குடும்பத்தாரை கவனிக்கணும், தன்னுடைய சுற்றத்தார்களை ரிலேட்டிவ்ஸையும் கவனிக்கணும். அதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க? நண்பர்கள், அவர்களையும் கவனிச்சுக்கணும். அப்படி தான் மட்டும் இல்லாம, தன் குடும்பம் மட்டும் இல்லாம, தன் சுற்றத்தார் எல்லாரையும் அனுசரித்து தன் கடமைகளை சிறப்புற செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே.